நாம் இப்பொழுது தூய ஆவியானவருடைய பாடலோடு நாம் ஆரம்பிக்கலாம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். தூய ஆவியே துணையாய் வாருமே, வாழ்வின் பாதையில் வழி துணை தாருமே. தூய ஆவியே பகையிருள் நீக்கிடும் அருட்சுடரே, அழுகையில் ஆறுதலானவரே, பகையிருள் நீக்கிடும் அருட்சுடரே, அழுகையில் ஆறுதலானவரே, அருவியின் அருகினில் மரம் போல நற்கனி தந்து வாழ்ந்திட உதவிடுமே. அருவியின் அருகினில் மரம் போல நற்கனி தந்து வாழ்ந்திட உதவிடுமே. வாருமே தூய ஆவியே, உமது ஆற்றலால் நிரம்பிடுமே. உலகமே புதியதாய் புலரும் வரங்களும் ஏந்திடுமே. தூய ஆவியே துணையாய் வாருமே, வாழ்வின் பாதையில் வழி துணை தாருமே, வழி துணை தாருமே. ஆமேன். ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இது இந்த நாளில் மீண்டும் இந்த இணைய வழி மூலம் மற்றவருடைய விண்ணப்பங்களுக்காக சுபிப்பதற்கு நம் எல்லோரையும் நீர் ஒன்று கூட்டியிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தை சொல்லுகிறது, ஒருவருடைய சுமைகளை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள், ஒருவருக்காக நீங்கள் இறை வேண்டுதல் செய்யுங்கள் என்று. ஆகவே இந்த நேரத்தில் எங்களிடத்திலே கேட்கப்பட்ட விண்ணப்பங்களை உம்முடைய திருப்பாதத்திலே நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். நீர் தாம் இந்த நாளில் இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் செவி சாய்த்து இந்த விண்ணப்பங்களை கேட்டவருடைய வாழ்க்கையில் நீர் செயலாற்றியறலும். அன்பின் ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களை கேட்டவர்கள் ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை சந்தித்தார் என்று சொல்லி உமக்கு நன்றி கூறும்படியாக இந்த நாளில் செபிக்கும் பொழுது நீர் தாமே ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதையும் அவர்கள் உம்முடைய திருநாமத்தில் நம்பிக்கை வைக்கவும் நீர் செயலாற்றியறலும். இந்த விண்ணப்பங்களுக்காக செபிக்கப் போகிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினால் நீர் ஆட்கொண்டு எங்கள் நாவில் இருந்து தூய ஆவியானவரே நீர் செபிக்கும்படி மன்றாடுகின்றோம். இந்த நேரத்தில் எங்கள் இல்லத்தை உம்முடைய தூய ஆவியின் பிரசன்னத்தினால் நீர் ஆட்கொண்டு உம்முடைய இறை பிரசன்னத்துக்குள் எங்களை வழி நடத்தியறலும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. தேவ வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரும் ஆவியானவரே, வெளிச்சந்தாரும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆமேன். ஆமேன். நாம் முதலாவதாக
எங்களோடு ஆன்மீக பாதையிலே பயணித்த டாக்டர் கிருபானந்தன் அவர்கள் இந்த சென்ற வாரம் இறைப்பதம் அடைந்துள்ளார். அந்த மரணம் ஒரு திடீர் மரணமாகத்தான் தெரிகிறது. என்றால் அவருடைய உடலிலே எந்த விதமான நோய்க்கான அறிகுறிகளும் இல்லாமல் இருந்த போதிலும் அவருக்கு நோய் வந்து குறுகிய காலத்திலேயே அவர் இந்த உலகை விட்டு இறைவனடி சேர்கின்ற ஒரு சூழல் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் அவருடைய ஆன்மா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இளைப்பாறவும், அவருடைய மனைவி, அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அவருடைய உள்ளத்திலே இறை சமாதானத்தை அருளவும், அவருடைய இறுதி சடங்குகள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பார்வைக்கு வைக்கப்பட்டு நல்லடக்கத்துக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவருடைய இறுதி சடங்குகள் அனைத்தும் அமைதியாக சமாதானமாக நடைபெற வேண்டும் என்று நாம் ஒரு தடவை அதற்காக மன்றாடலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த இணைய வழியிலே டாக்டர் கிருபானந்தன் அவர்களும் எங்களோடு இணைந்து விண்ணப்பங்களுக்காக செபித்திருக்கின்றார். வேதாகம பகிர்விலும் பங்கு பெற்றிருக்கின்றார். இன்னும் ஓட்டுளவிலே நம்முடைய கூட்டங்களிலே நம்மோடு பங்கு பெற்றி உம்மை பாடி துதித்து வழிபட்டு நம்மோடு எங்களோடு அவருடைய அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்தில் அவரை நீர் உம்மண்டை அழைத்திருக்கின்றீர். இந்த உலகில் அவருடைய வாழ்நாட்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவரை ஒரு வைத்தியராக நீர் தெரிந்தெடுத்து அவர் மூலமாக பல மக்களை குணமாக்கி அவர் மூலமாக பலருக்கு நீர் பார்வை அளித்து ஆன்மீக பாதையிலும் அவர் மூலமாக பலரை விசுவாசத்தில் உருவாகும்படி நீர் வழிநடத்தி வந்திருக்கின்றீர். இதோ இந்த நேரத்தில் அவருடைய வாழ்நாளில் அவரோடு நடந்து வந்த ஒவ்வொரு நிமிடங்களுக்காக நாங்களும் உமக்கு நன்றி கூறி அவருடைய ஆன்மாவை உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, அவருக்காக நீர் ஆயத்தப்படுத்திய விண்ணக வீட்டில் அவருக்கு நீர்தாமே இடம் அளித்து அங்கு அவர் உம்முடைய பிரசன்னத்தில் நித்திய இளைப்பாற்றி அடைய உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீர்தாமே அவருடைய குறை குற்றங்கள் எல்லாம் மன்னித்து அவருக்கு புது வாழ்வு அருளியறலும், முடிவில்லா வாழ்வு அருளியறலும். இந்த நேரத்தில் அவருடைய மனைவி, அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே ஆறுதலையும் இதை தாங்கிக் கொள்ளும் மன உறுதியையும் தொடர்ந்தும் அவர்கள் விசுவாச பயணத்திலே பயணிப்பதற்கான தூய ஆவியின் பிரசன்னத்தையும் தந்து வழி நடத்தியறலும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நடைபெறப் போகின்ற அவருடைய இறுதி சடங்குகள் அனைத்திலும் உம்முடைய நிறைவான பிரசன்னத்தை தந்து அமைதியாக சமாதானமான முறையிலே நடைபெற ஆண்டவருடைய அருக்கரம் அவர்களோடு இருந்து வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் மன்றாடி டாக்டர் கிருபானந்தன் அவர்களுடைய ஆன்மாவை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து நீர் கொடுக்கின்ற விடுதலையே சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். அன்பான ஆண்டவரே, மீண்டுமாக ஒரு மாலை பொழுதிலே ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து உம்மண்டையிலே வந்திருக்கின்றோம். முதலாவதாக திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைவருக்கும் ஏற்ற துணை கிடைக்கவும், புதிதாக திருமணமான தம்பதிகளுக்காகவும், திருமணம் செய்ய மறுத்து நிற்கும் இளம் பிள்ளைகளுக்காகவும், இந்த வருடம் நடக்க இருக்கும் திருமணங்களுக்காகவும், திருமண வாழ்வுக்காக திட்டமிடுபவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அன்பான ஆண்டவரே, உங்களுடைய தலைமுடி கூட எண்ணப்பட்டிருக்கின்றது என்று சொன்னீர் ஐயா. அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறேன். தகப்பனே, நீர் மனிதனை உருவாக்கி அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை உண்டாக்கிய தேவன் எங்களை உம்முடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாக நீர் வைத்திருக்கிறபடியால் நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த இளம் தலைமுறையிலே யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீர் ஏற்ற துணையை கட்டளையிட வல்லவராயிருக்கிறேன். யாருக்கு யாரென்று நீர் நியமித்து வைத்திருக்கின்றீர்களோ ஏற்ற நேரத்திலே அவர்கள் இருவரையும் இணைத்து ஒரு எதிர்கால வாழ்விலே சிறந்து விளங்கும் குடும்பமாக இணைக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஐயா. புதிதாக திருமணமான ஒவ்வொரு குடும்பங்களும் ஐயா உம்முடைய அன்பிலும் வழி நடத்தலிலும் வழி நடந்து
தங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பி உண்மையும் நேர்மையும் ஒருவருக்கு ஒருவர் இணைத்திருக்கின்ற ஒரு வாழ்வை நீ கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இன்னும் எத்தனையோ இளம் பிள்ளைகள் தங்களுக்கு திருமணமே வேண்டாம் என்று மறுத்து நிற்கின்ற இந்த சூழ்நிலையை, இந்த காலகட்டத்தை நீர் காண்கின்ற தகப்பன். இவர்கள் நிமித்தம் பெற்றோரின் மன கவலைகளையும் நீர் காண்கின்ற ஆண்டவர். தகப்பனே, இந்த இளம் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தையும் நீர் உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறீர். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாம் நன்மைக்காகவே நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் நன்மையான திட்டங்களை நீர் அவர்கள் மத்தியிலே நிறைவேற்றும்படியாக, அவர்களுடைய இருதய கடினங்களை ஆண்டவரே விலக்கி போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாகவும் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே தகப்பனே, இந்த வருடம் நடக்க இருக்கிற திருமணங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த திருமண நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் உம்முடைய வழியிலே நடக்கவும், அந்த திருமணத்தை செய்கின்ற ஒவ்வொருவருடைய தேவைகள் சந்திக்கப்படவும், எந்த விதமான சலசலப்புமோ பிரச்சனையுமோ இன்றி நல்லபடியாக இந்த திருமணம் இணைக்கப்படவும் ஆண்டவரே நீதாமே ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாய் மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே, தங்கள் எதிர்காலத்தை குறித்து, திருமண வாழ்க்கையை குறித்து திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளம் பிள்ளைகளையும் கூட உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் அலங்கோலங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பற்றி பிடிக்காமல் உம்முடைய பரிசுத்தமான வழியிலே இந்த இளம் தலைமுறையினர் நடந்து தங்களுடைய எதிர்கால இந்த திருமண வாழ்க்கையை கட்டி எழுப்ப நீதாமே ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் இயேசு என்னும் வல்லமை உள்ள நாமத்திலே மன்றாடி நிற்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே, கற்பமாய் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். தாய் பிள்ளையின் ஆரோக்கியம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. இந்த கற்ப பையிலே இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். தாயின் வயிற்றிலே உருவாகிய பொழுதே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன தேவன். ஒவ்வொரு உள் உறுப்புகளையும் நீர் படைத்த தேவன், அறிந்திருக்கிற தேவன். இந்த தாய் சேயின் ஆரோக்கியத்தை உம்முடைய கரத்திலே வைக்கின்றோம். நல்ல சுக பிரசவம் கிடைக்க ஆண்டவரே நீர் அவர்களோடு இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே, குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கின்றவர்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர்தாமே அவர்களுடைய காத்திருப்பை காண்கின்ற தேவன், அந்நாளை ஆசீர்வதித்த தேவன், சாமுவேலோடு கூட மேலும் குழந்தை செல்வங்களை கொடுத்த தேவன். அப்படியே குழந்தைக்காக உம்மை நோக்கி கரம் நீட்டி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தம்பதிகளையும் நீர் காண்கின்றபடியாலே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இன்னும் புதிதாக பிறந்த குழந்தைகளை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஐயா. இந்த குளிர்காலத்திலும் ஆண்டவரே, இந்த குளிர்கால சூழ்நிலையை அவர்கள் அப்பா தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்க நீர்தாமே அந்த குழந்தைகளோடு கூட இருக்கும்படியாய் மன்றாடுகிறோம். எந்த கால சூழ்நிலையும் அவர்களை தாக்காதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொரு குழந்தைகளும் இருக்கிற வீடுகளிலே உம்முடைய தேவ பிரசன்னமும் தேவ தூதர்களும் இருந்து பாதுகாக்கும்படியாக மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே, செயற்கை கருத்தறுப்பு முறை செய்ய இருக்கின்றவர்கள், அதை செய்திருக்கின்றவர்களுக்காக உம்மிடத்திலே வருகின்றோம். உம்முடைய ஞானத்தை கொண்டு இந்த உலகத்தின் விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக இவர்கள் குழந்தை இல்லாத நேரத்தில் ஒரு குழந்தைக்காக எடுக்கின்ற இந்த முயற்சியை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. ஐயா, அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய வழிநடத்தல் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, குழந்தைக்காக ஏங்குகின்றவர்கள் இந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள நீதாமே அவர்கள் செய்கின்ற இந்த செயற்கை கருத்தரிப்பு முறையை ஆசீர்வதித்து உம்முடைய வழியிலே நீர் நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். விசேஷமாக 2 தாய்மார்கள் ஆண்டவர்கள் மிகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். 2 தரம் அது செய்யப்பட்டும் சரிவராத நிலையிலே மிகவும் மனம் உடைந்திருக்கின்ற அந்த இளம்
தாய்மார்களை தகப்பனே நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு வேண்டிய அந்த குழந்தை செல்வத்தை கொடுத்து அப்பா உம்மால முடியும் ஆண்டவரே. தகப்பனே இயற்கையாகவே கருத்தரிக்க வைக்க உம்மாலே முடியும். நீதாமே அவர்கள் மத்தியிலே அற்புதம் செய்து அதிசயமாக குழந்தை செல்வத்தை கொடுத்து நிறைவாக்க வேண்டுமாய் மன்றாடி ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமென். மனதிற்குமுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதை நாங்கள் விசுவசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஐரோப்பாவில் கணவன் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில் 2 பிள்ளைகளோடு பல பிரச்சனைகளுடன் போராடி கொண்டிருக்கும் சகோதரியை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே அந்த சகோதரியை இப்பொழுதே உமது கரத்தினால் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை உமது கரத்தினால் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுதே அந்த குடும்பத்திலே இருக்கின்ற என்ன கட்டுக்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இருந்த படகிலே காற்று கொந்தளிப்பு கார்மேகம் அந்த படகு கூடி ஆடியது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை மூலம் அதை உமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது போல் இப்பொழுதும் இந்த குடும்பத்திலே இப்படியான பல போராட்டங்கள் இருக்கிறேன் அறிந்திருக்கிறேன். தேவன் தாமே அந்த குடும்பத்தை உமது வார்த்தையினால் ஆண்டவரை கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். என்ன கட்டுக்கள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் சீர்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாடு கடத்தப்பட்ட அந்த கணவனோடு நீர் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த கணவன் மனைவிக்கு இப்பொழுதே ஆண்டவரே மனதிலே இருக்கின்ற எல்லா நம்பிக்கைகளும் இழந்து அவர்கள் சோர்விட்டு ஆண்டவரை அவர்கள் மன அழுத்தத்தினால் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். தேவன் தாமே அவர்களை நீர் சமாதானப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கடவுள் வார்த்தையால் தான் உயிர் வாழ்வான், அதன் மூலம்தான் அவர்களுக்கு வெற்றி உண்டு நீ சொல்லி இருக்கிறேன். உமது வார்த்தைக்கு ஆண்டவரே உயிர் இருக்கின்றது. அதனால் ஆண்டவரே இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை அவருடைய குடும்பத்திலே செயலாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த குடும்பத்திலே ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும் வண்ணமாக இந்த பிரச்சனையில் இருந்து ஆண்டவரே அவர்களை வெளியில நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒன்றில் அந்த கணவனும் மனைவியும் மீண்டுமாய் ஒன்று சேரக்கூடிய அந்த நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். யாரோடு கதைக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன அந்த 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 முறையெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல நபர்கள் மூலம் அவர்களுக்கு அதை காட்டி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த சகோதரி தன்மையாக 2 பிள்ளைகளோடு இருக்கிறதை அறிந்திருக்கிறது. தேவன் தாமே அவர்களை உமது பலத்த கருத்துக்களை வைத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இலங்கைக்கு சென்றுள்ள அந்த கணவன் ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே ஈடுபட்டு விடாதபடி தேவன் தாமையோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவரே குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு பிரச்சனையினால் அந்த வயதான பெற்றோர் அந்த மகளை விட்டு தனிமையாக போயிருக்கிறதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த வயதான நேரத்தில் ஆண்டவர்கள் தனியே போயிருந்து எவ்வளோ கஷ்டப்படுவார்கள், அதே போல அந்த மகளும் எவ்வளோ கஷ்டப்படுவார்கள் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே அவர்கள் என்ன கருத்து வேறுபாடு என்ன பிரச்சனை என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே அவர்கள் ஒன்று சேர்ந்து கதைத்து அந்த பிரச்சனையை முடித்து மீண்டுமாய் தனது பெற்றோர் பிள்ளையோடும் மகளோடும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை அவன் உருவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மிடத்தில் தான் மகிழ்ச்சி சமாதானம் சந்தோஷம் வாழ்வு உண்டு. ஆண்டவரே அப்பா நீர்தாமே அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமையும் ஆண்டவரே உமது வல்லமையும் ஒன்றிணைந்து ஆண்டவரே இந்த குடும்பங்களின் நிறைவாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே குடும்பத்தில் இந்த வருடம் திருமணம் நடக்க இருக்கின்ற வேளையில் ஒரு பக்க பெற்றோருக்கு இருக்கின்ற பிரச்சனையும் அது அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே அந்த திருமணம் இவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நடக்க இருக்கின்ற இந்த நேரத்திலே ஆண்டவரே ஒரு குடும்பத்திலே ஆண்டவரே அவர் மனக்கசப்பிலே இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே அந்த மனக்கசப்பில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி அந்த திருமணத்திலே 2 பகுதியும் ஆண்டவரே மன சந்தோஷமாக ஆண்டவரே மன நிறைவாக அந்த திருமணத்தை நடத்துகின்ற வேளையிலும் அவர்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு நிறைவாக இருக்கும் வண்ணமாக அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முக்கியமாக என்ன காரணத்துக்காக அவர்கள் மனம் சோர்ந்து போய் மன கசப்பில் இருக்கின்றார்களோ அதை நல்ல முறையிலே ஆண்டவரை 2 பகுதியும் கதைத்து அதை முடித்து ஆண்டவரே அந்த திருமணத்தை நல்ல முறையாக செய்து முடிக்க தேவன் அவர்கள் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விண்ணப்பங்களையும் அது கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் தாமே பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த விண்ணப்பங்களிலே நீர் காட்டும் வண்ணமாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.
ஆமென். அன்பின் ஆண்டவரே, எல்லாம் உம்மால் கூடும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். அப்பா, உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஆண்டவரே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரே இந்த இடத்தில் ஆண்டவரை கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் ஆண்டவரே, நீண்ட நாட்களாக இருமல் காரணமாக பலவீனம் அடைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த இடத்தில் ஆண்டவரை கொண்டு வருகின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தியும் ஐயா. இன்னுமாய் காலநிலை காரணமாக காய்ச்சல், இருமல், வாந்தி என்ற நிலையிலே வைத்தியசாலையில் அனுமதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மூடத்தில் கொண்டு வருகின்றோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, நீண்ட நாட்களாக ஆண்டவரே இருமல் காய்ச்சலால் வீட்டிலே துன்பப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு வருகின்றோம் ஆண்டவரே. இந்த சிறுவர்கள் காய்ச்சல், இருமல் காரணமாக ஆண்டவரே பாடசாலைக்கு செல்ல முடியாமல் வீட்டிலே ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த இடத்தில் கொண்டு வருகின்றோம். அப்பா, இவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தியும் ஆண்டவரே. இந்த காலநிலை ஆண்டவரே அவர்களை தாக்கினாலும் உம்முடைய திரு ரத்தம் ஆண்டவரே இவர்களில் ஓடுற கிருமிகள் அனைத்தும் ஆண்டவரே அழிக்கப்பட்டு உம்முடைய தூய ரத்தம் ஆண்டவரே, உம்முடைய ஜீவ ரத்தம் இவர்களை ஊற்றெடுத்து பாயும்படி ஆண்டவரே இவர்கள் சுகம் பெற்று ஆண்டவரே பலத்தோடும் தைரியத்தோடும் இவர்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி கூற நீர் செய்ய போற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஆண்டவரை நன்றி கூறுகின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தொடும் ஐயா. அவர்களுக்கு விடுதலை அளியும் ஆண்டவரே. இன்னுமாய் அவர்களை பாதிக்கிற எந்த ஒரு செயல்களும் இவர்களை ஆண்டவரை தாக்காதவாறு தொடர்ந்தும் அவர்கள் அதிலே ஆண்டவரை வேதனை உறாதவாறு நீர் கூடிய கதியில் விடுதலை கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இன்னுமாய் தாயகத்தில் சிறுநீரக பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இருக்கிற ஆண்டனி துஷ்யந்தன் என்பவரை ஆண்டவரே பாதத்தில் கொண்டு வருகின்றோம். இவருக்கு ஆண்டவரே இந்த மாற்று சிகிச்சை செய்ய ஆண்டவரே தயார் நிலையில் ஆண்டவரே இருக்கிற இவருக்கு ஆண்டவரே பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஆண்டவரே இந்த வேளையில் அவரை நீர் கண்ணோக்கும் ஆண்டவரே. இந்த பரிசோதனைகள் வெற்றிகரமாக நடைபெற்று இந்த மகனுக்கு ஆண்டவரே சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக ஆண்டவரே நடைபெற்று உண்மை அவர் நன்றி சொல்லி உமக்கு ஆண்டவரே துதி பாட ஆண்டவரே இவரை நீர் செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சிகிச்சைக்கு ஆண்டவரே மருத்துவராக நீர் இருந்து எல்லா மருத்துவத்துக்கு மேலான மருத்துவர் நீர் ஆண்டவரே. மருந்துகளுக்கு மேலான உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே இவருடைய உடலிலே ஆண்டவரே உம்முடைய தைரியம், உம்முடைய இரத்தம், உம்முடைய ஆசிரியர் எல்லாம் ஆண்டவரே இவரோடு இருந்து வழிநடத்தி இவருக்கு நல்ல மன உறுதியோடு ஆண்டவரே இந்த சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்று ஆண்டவரே உண்மை அவர் துதிக்க ஆண்டவரே நீர் செய்ய போற அற்புதத்துக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. அன்று ஒரே ஒரு வார்த்தையினால் சுகமாக என்று கூறி ஆண்டவரே எத்தனையோ குணமாக்கினீரே ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சுகமாக என்ற ஒரே ஒரு வார்த்தையால் ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்க போற அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே ஒப்படைத்து கேட்டு நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நானே நலமாக்கும் ஆண்டவர் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தியவரை
வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிற தேவனே, ஐயா உம்முடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு எங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மலச்சிக்கல் பிரச்சனையில் இருக்கிற ஒரு சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, அவருக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்துடலும் ஆண்டவரே. அப்பா, உடல்நல குறைபாடுகளோடு இருக்கிற ஒரு சகோதரரை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவருக்கு உடலில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலை கொடுத்துடலும் ஆண்டவரே. அப்பா, இது இந்த நேரத்திலே என்னுடைய மகன் ஜோசாமுக்காக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வருகின்ற 24ஆம் தேதி அவன் எழுதவிருக்கின்ற அந்த நெட் எக்ஸாமை நல்ல முறையில் எழுத அவனுக்கு கிருபை செய்தரலும் அப்பா. இந்த நாட்களில் தூய ஆவியானவர் தாமே மகனுக்கு துணை நின்று அந்த தேர்வுக்கு எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதற்கான வழிகளை காட்டியறலும் ஆண்டவரே. அப்பா, தேர்விலை வெற்றி பெற கிருபை செய்தரலும் அப்பா. அப்பா, இதுவரை நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த மிக்க பரமபிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. மீண்டும் எங்களோடு இணைந்து இருப்பதற்காக நன்றி. உங்களுடைய மகன் ஜோஷுவாக்காகவும் அவருடைய பரீட்சைக்காகவும் நாங்கள் மன்றாடுறோம். God bless you. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். ஆமென். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். உமது வார்த்தையின்படி எங்களுக்கு வாழ்வளிப்பவர். நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாக கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். நம்பிக்கையோடு வேண்டும் போது நோயுற்றவர்கள் குணமாவார் என்று உமது வார்த்தை கூறியுள்ளது. அதன்படி விசுவாசத்துடன் எங்கள் விண்ணப்பங்களை உம்மிடம் கொண்டு வருகிறோம். கை நடுக்கம், கடுமையான இடுப்பு வலி, மலச்சிக்கல் போன்ற நோய்களினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆசிரியர் ஒருவருக்காக மனதுருக்கத்துடன் கொண்டாடுகிறோம். இரக்கமும் தயமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசிரியரை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் குணப்படுத்தும் கரத்தினால் அவரை தொட்டு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள உறுப்புகளை உமது திரு இரத்தத்தினால் மூடி உடலில் இருக்கும் நடுக்கங்கள், வலிகள் நீக்கி குணப்படுத்தும் வல்லமையால் நோய்வாய்ப்பட்ட எல்லா பகுதிகளும் சுகம் பெற்று புதிதாக உருவாக்கப்பட்டு உடலில் எல்லா நோயும் நீங்கி நலம் பெற செய்வீராக. அவர் வாழ்வு உம்முடைய பிரசன்னத்தில், அன்பில், அரவணைப்பில் முழுமையடைந்து அவருடைய கடமைகளை செய்வதற்கு நீர் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். மற்றும் இங்கிலாந்திலும் கனடாவிலும் உள்ள கண் சம்பந்தப்பட்ட பரிசோதனைகள், மருத்துவ பரிசோதனைகளுக்கு செல்வதற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்காக மன்றாடுகின்றோம். இவர்கள் அனைவரின் பரிசோதனைகளை கண்ணோக்கி பாருமப்பா. சகலத்தை நேர்த்தியா செய்பவரே, கண்களில் இருக்கும் பிரச்சனைகள் விலகி சுகமடைய சரியான பரிசோதனைகளை மேற்கொண்டு கண்களில் இருக்கும் பாதிப்புகளையும்
பாதிப்புகளை உம்மால் சரி செய்ய முடியும் என்று விசுவசிக்கின்றோம். மருத்துவ உதவி தேவைப்படுபவர்களுக்கு நல்ல ஞானமுள்ள சரியான மருத்துவர்களை காண்பித்து கொடுத்து அவர்களுக்கு செய்யப்படும் மருத்துவம் எந்தவித பக்க விளைவுகளை ஏற்படுத்தாமல் நல்ல பலன் கொடுக்கும்படி கிருபையால் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவரே, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கின்றேன் என்றவரே, இவர்கள் கண்களில் இருக்கும் எல்லா தொந்தரவுகளும் விலகி பூரண சுகம் கிடைக்க தெய்வீக ஒளியால் இவர்கள் பார்வை பிரகாசம் அடைய செய்வீராக. இந்த விண்ணப்பங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அன்பான தகப்பனே, பரிசுத்தமான தேவனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தெய்வம், விசுவசித்தால் நீ மகிமையை காண்பா என்று சொன்ன தெய்வம். ஆண்டவரே, அந்த கனானிய பெண்ணின் விசுவாசத்தோடு 100 தலைவன் விசுவாசத்தோடு உமது கரங்களிலே எமது வேண்டுதலை உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, வேலை தேடுபவர்கள், புதிய தொழில் ஆரம்பிக்க உள்ளவர்கள், சொந்த வியாபாரம் சொந்த தொழில் செய்பவர்களுக்காக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்காக உமது கரங்களில் வருகிறோம். விசேஷமாக இந்த கனடா நாட்டிலே கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை நீர் போக்கிறளும். ஆண்டவரே, அன்று பஞ்சத்திலே ஐசாக்கு விதை விதைத்த போது பன்மடங்கு அறுவடை செய்தது போல இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவரே, படித்து விட்டு வேலையில்லாமல் இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீர்தாமே கருணை கண் காட்டும். அவர்களுக்குரிய வேலையை பெற்றுக்கொள்ளும். அவர்கள் எடுக்கின்ற முயற்சியிலே சரியான பாதையிலே சென்று இந்த நாட்டிலே வேலைக்குரிய வழிகள் திறக்கப்பட்டு அவர்களுக்கு வேலை கிடைக்க நீர் செய்தருளும். ஆண்டவரே, இன்னுமாய் புதிய தொழில் ஆரம்பிக்க உள்ளவர்களுக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய தொழிலை ஆரம்பிக்க இருப்பவர்களுக்கு நிறைந்த ஞானத்தை கொடும். ஆண்டவரே, சரியான தொழிலை ஆரம்பிப்பதற்கு அவர்களுக்கு சரியான ஆலோசகர்களையும் சரியான வழிகாட்டிகளையும் கொடுத்தரலாம். அவர்கள் சரியான முறையிலே அந்த தொழிலை ஆரம்பிக்கவும் அதிலே தொழிலை சிறப்பு செயற்படுத்தவும் வருகின்ற தடைகளை நீக்கி சரியான பாதையில் அவர்களை நடப்பிக்கும்படியாக உமது கரங்களில் வருகிறோம். இன்னும் சொந்த வியாபாரம் சொந்த தொழில் செய்பவர்களுக்காக வருகின்றோம். ஆண்டவரே, தங்களுடைய பணத்தை தங்களுடைய சொத்தை முதலீடாக போட்டு தாங்கள் செய்கின்ற இந்த முயற்சியில ஆண்டவரே, உமது கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். எந்த தடைகளும் எந்த இடையூறுகளும் இடைஞ்சல்களும் மருந்தாலோ இயற்கையாலோ வராதபடி அந்த தொழிலே நிறைந்த லாபத்தை காணவும் நிறைந்த வெற்றியை காணவும் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். சரியான பாதை அவர்களை நடப்பியும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் ஞானத்தோடு செயற்பட ஆண்டவருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இன்னுமாய் ஆண்டவரே, இந்தியாவில் பல்கலைக்கழக அனுமதிக்கு முயற்சி செய்யும் 2 சகோதரிகளுக்காகவும் மற்றும் கனடாவில் தனது பாடத்திட்டத்தை மாற்றி வேறு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முயற்சி செய்யும் மாணவி ஒருவருக்காகவும் கல்வி பயிலும் அனைத்து மாணவிகளுக்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்தியாவிலே பல்கலைக்கழக அனுமதிக்கு முயற்சி செய்யும் 2 சகோதரிகளை உமது கரங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவர், அந்த நாட்டிலே பல இடையூறுகள் இடைஞ்சலுக்கு மத்தியில் அவர்கள் பல்கலைக்கழக அனுமதி பெற இருக்கின்றார்கள். ஆண்டவரே, எத்தனையோ தடைகள் வரும், எத்தனையோ இடையூறுகள் வரும், அனைத்தை மீறே அகற்றி போட்டு ஆண்டவரே, அந்த மாணவிகள் கஷ்டப்பட்டு தங்களுடைய கல்வியை பயின்று அந்த பல்கலைக்கழக அனுமதிக்காக காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு வருகிற தடைகளை அகற்றி போடும். சரியான பாதையிலே நடப்பித்து யார் யாரோடு பேச வேண்டுமோ நீரே பேசி அவர்களுக்குரிய அனுமதியை பெற்றுத்தருமாறு உமது கரங்களிலே வருகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, கனடாவில் தனது பாடத்திட்டத்தை மாற்றி வேறு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முயற்சி செய்யும் அந்த மாணவிக்காக உமது கரங்களிலே வருகிறோம். ஆண்டவரே, அந்த மாணவியின் முயற்சியை நீர் காண்கின்றீர். அந்த முயற்சியிலே வெற்றியை காண ஆண்டவரே, எந்த தடைகள் இல்லாமல் அவர் விரும்பிய அந்த பாடத்திட்டத்தை அவர் கண்டுகொள்ள அவருக்கு அனுமதி கிடைக்க இந்த வழிகளை நீரே திறந்து விடுமாறு உமது கரங்களில் வருகிறோம். இன்னும் கல்வி பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ இடையூறுகள் இடைஞ்சல்கள் கரைச்சல்கள் எத்தனையோ இடைஞ்சல்களுக்கு மத்தியில் இந்த பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த உலகம் மிக மிக இடைஞ்சலான ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே கல்வி அவர்கள் முதன்மையாக கொண்டு அந்த கல்வி பயில்வதற்கு வருகின்ற சகல தடைகளையும் நீர் அகற்றி போடும். ஆண்டவரே, அது எண்ணத்திலே சிந்தனையிலே செயல்பாட்டிலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவர்கள் பொழியப்பட்ட ஆண்டவரே, அந்த மாணவிகள் தங்களுடைய பாடங்களை வெற்றிகரமாக படித்து ஒரு நல்ல நிலைக்கு வர ஆண்டவரே, அந்த சூழலை நீ உருவாக்கிறலும் அந்த சூழலை உருவாக்கி அவர்கள் பாதையில கடந்து செல்ல வருகிற தடைகளை அகற்றி போடுமாறு உமது கரங்களில் வருகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, நாம் வாழ்கின்ற நாட்டுக்காக உமது கரங்களில் வருகிறோம். நம் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார இடைஞ்சல்
பணவீக்கம், வேலையில்லா தட்டுப்பாடு, எதிர்பாராத புதிய குடியேற்றங்கள், நாட்டின் அரசியல் தளநிறை, ஒழுங்கற்ற சட்ட திட்டங்கள் மூலமாக நாடு மிக மோசமான சீரற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. தோடு அயல்நாட்டின் பொருளாதார, வியாபார, ராஜதந்திர நெருக்கடிகளினால் மிகவும் பதட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, அன்று சாலமோன் மன்னர் மக்களை ஆட்சி செய்ய உம்மிடத்தில் ஞானத்தை வேண்டி பெற்றுக்கொண்ட நல்ல ஆட்சியை செலுத்தியது போல ஆண்டவரே, இந்த கனடா நாட்டின் அரசியல் தலைவர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஆலோசகர்களுக்கும் நிறைந்த ஞானத்தை கொடுத்து இந்த நாட்டின் இந்த சூழ்நிலையில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளும் நடவடிக்கைகளும் ஒவ்வொரு செயற்பாடுகளும் இந்த நாட்டின் நிலைமையை நல்ல நிலைக்கு மாற்றவும், ஒரு அமைதியான நிம்மதியான இடைஞ்சல்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க, ஒரு நல்ல நாடாக கட்டி எழுப்ப உம்முடைய நேச கரத்தினால் தாங்கி வழிநடத்துமாறு உம்மை இறங்கி கேட்கின்றோம். முடியாத முடிய பண்ணுகின்ற தேவன், இயலாத இயல பண்ணுகின்ற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகின்ற தெய்வம் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எமக்கு எதிராக எந்த இது வந்தாலும் அதை தடை செய்ய வல்ல தேவன் நீர் ஆண்டவரே. எதிராக வருபவர்களை சார்பாக வரப்பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, இந்த நாட்டை உருவாக்குவதற்கு நீர் செய்ய போற அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அனைத்தையும் உமது கரங்கள் ஒப்படைத்து நிற்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல தகப்பனே, என்ற நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், மனதிற்கு நிறைந்தவர், மன்னிக்க தயவர் தேசப்பா. எங்களை தாழ்த்தி திருப்பாதத்திலே வந்த விண்ணப்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. தேவரீர், இந்த பரம்பரையாக வருகிற நோய்களை நீர் காண்கிறீர் ஐயா. தேவரீர், இந்த பரம்பரையாக வருகிற நோய்கள் ஆண்டவரே, இந்த சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், தைராய்டு, அலர்ஜிக் நோய் என்ற எத்தனையோ நோய்கள் ஆண்டவரே பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது ஏசப்பா. இந்த நோய்களிலிருந்து மக்கள் இன்றைய நாட்களிலே சரியான வேதனையோடும் நோயில் அவதியிலே இருக்கிறார்களே சப்பா. அவர்களை எல்லாம் தொட்டு குணமாக்கி நீ சுகமளிக்க குணமாக்க தகப்பனே. சுகர் கூட நிமித்தம் ஆண்டவரே எத்தனை பேர் தங்களுடைய அங்கங்களை இழக்க வேண்டிய எல்லையில இருக்கிறார்களே சுவே. இந்த நோய்க்கேற்ற ஆண்டவரே அவர்கள் மருந்துகளை நல்ல முறையிலே அதை குடித்து அதன் படியாக அவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு, டாக்டர் சொல்ற ஆலோசனையை கேட்டு வாழ நீ உதவி செய்ய விடமாக குழந்தைவர் இன்னுமாக தகப்பனே. பாவங்கள், சாபங்கள் ஆண்டவரே மக்கள் நோயை கொண்டு வருகிறது ஐயா. குடும்பங்களை பிரச்சனைகளையும் பிளவுகளையும் கொண்டு வருகிறது. அதை நீர் அறிகிறீர் இயேசுவே. பாவ சாப நோயாக ஆண்டவரே மூதாதையர் செய்த பாவங்கள் இயேசுவே தகப்பனே. மற்றவருடைய உடைமைகளுக்கு ஆசைப்பட்டு இந்த நாட்களிலே ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே தேவையில்லாத படிப்பறிவில்லாதவரோட மத்தியிலே கையெழுத்து வேண்டி தங்கள் சொத்துக்களை அபகரித்து தங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் அதை பங்கிட்டு கொடுத்து அந்த பிள்ளைகளோட குடும்பங்கள் சீரட்டு போயிருக்கிறது ஐயா. அதே போல் கடன் என்று சொல்லி ஆண்டவரை கூட வட்டிகளுக்கு தங்கள் பணங்களை கொடுத்து அந்த குடும்பங்கள், அந்த வேண்டிய குடும்பங்கள் வறுமையிலும் இன்னும் வறுமைப்பட்டு போய் எத்தனையோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது நீ அறிவியல் ஐயா. இந்த பாவ சாபங்கள்னாலே இந்த பணத்தை சம்பாதிச்சு அவர்கள் மென்மேலும் ஆண்டவரே தங்கள் பரம்பரைக்கு இந்த வருகிற இந்த சாபத்தை எல்லாம் நீக்க விடுமாக தகப்பனே. தகப்பனே இன்னுமாக இயேசுவே தேவரி நீர் அறிகிறது, அவன் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அறிகிறீர் ஐயா. எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள்ல மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறது நீர் அறிகிறீர் ஐயா. ஆனால் இலங்கை தேசத்திலே நோய்கள் வந்தால் பணம் இருந்தால் தான் வைத்தியம் செய்யலாம் ஆண்டவரே. அப்படியான நிலையிலே எங்கள் இலங்கை தேசம் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே அந்த தேசத்திலே வருகிற நோய்கள் கிட்னி மாற்றுவதற்காக எத்தனையோ பேர் ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஆனாலும் வெளிநாடுகள்ல இருந்து எத்தனையோ கரங்கள் உதவி செய்கிறது. தங்களுடைய பிறந்த நாள், பிள்ளைகளோட பிறந்த நாள் அனிவர்சரி ஆண்டவரே, தங்களுடைய பெற்றோருடைய நினைவு நாள் என்று எத்தனையோ உள்ளங்கள் உதவி செய்கிற நல்ல உள்ளங்களுடைய கரங்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அந்த பணத்தை நல்ல முறையிலே கொண்டே சேர்க்கிற சௌரங்களை ஆசீர்வதியும். இதன் மூலம் அந்த அங்கிருக்கிற ஒவ்வொரு நோயாளர்களும் சுகம் பெற நீ உதவி செய்யணும் ஆக்கு பிறந்தவப்பனே. இன்னுமாக இயேசுப்பா சென்ற முறை நான் விண்ணப்பித்து ஆண்டவரே உங்களோட திருப்பாதத்திலே வைத்திருந்தேன் ஐயா. இந்த விசிட்டிவ் ஸ்டாஃப்ல வந்து ஒரு சகோதரிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க விடமாட்டு அந்த சகோதரிக்கு நீர் கொடுத்த வேலை வாய்ப்புக்காக மக்கள் நான் செலுத்துகிறோம். இன்னுமாக ஒரு சகோதரி அந்த எம்ஆர்ஐ செய்கிறதுக்கு ஆண்டவரே நீ நாளை இந்தியதையை குறித்து கொடுமான்னு சொன்னோம். அந்த கிழமையே அந்த சகோதரிக்கு நீதாமே நல்ல முறையில் ஆண்டவரே அந்த டேட்டை கொடுத்து அதன் மூலம் அவைக்கு இருந்த நோயை வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். அந்த வரி நாங்கள் கேட்பதற்கு மேலாக நீர் அற்புதங்களையும் மஸ்டிகளையும் சிவனையா நாங்கள் நம்முடன் வாஞ்சியோடு கேட்கிற போது அதுக்கு நீர் உடனுக்குடன் பதில் தருகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். நாளைய நாளும் ஆண்டவரே என்னுடைய மருமகள்
ஆண்டவரே வதிய சலகை செல்ல இருக்கிற ஆண்டவரே அவர் செல்லும் அவையோடு நீர் கூட இரும். இந்த கருவறை இந்த குழந்தை அவையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் தேசப்பா ஆண்டவரே. அந்த குழந்தை உரிய நேரத்திலே உரிய காலம் வரும் வரையும் அந்த பாதுகாத்து இந்த கற்பப்பையை நீரே அந்த குழந்தையை தாங்கக்கூடிய கற்பப்பையாக நீர் ஆசீர்வதி. தேவரே ஆண்டவரே அவைக்கு கூடிய விரைவிலே அந்த குழந்தை கிடைக்க இருக்கிறது. ஆனாலும் தேவரே நீராமே அதை சுகமாக அதை பெற்றெடுக்க உம்மோட பலத்தகரம் அந்த மகளோடு கூட இருந்து வழிநடத்த குணமாக்குறோம் ஐயா. உண்மை நோக்கி பார்க்கிறவர்களின் வெக்கப்பட்டு போக விட்டதில்லையே சப்பா ஆண்டவரே. இன்னும் மாவழி நாடு இந்த நாடு வரவணும் என்று ஆண்டவரே வாஞ்சியோடு இத்தனைய பிள்ளைகள் காத்திருந்தார்கள். ஆனா வர முடியாத நிலையிலே இடையிலே அந்தரித்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே அந்த அந்தரிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. இன்னுமாக எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே நல்ல முறையில இலங்கை தேசம் சென்று விட்டார்கள் ஐயா. ஆண்டவரே எங்களால வர முடியாத நிலையிலே அங்கும் அவர்கள் சென்றாலும் அங்கு அவர்களுக்கு ஒரு தொழிலை நீர் கட்டளை ஏற்று வச்சிருக்கிறீர்கள். அதை வெளிப்படுத்தி கொடும். அவர்கள மனதிலே கவலைகள் இருக்கலாம் ஆண்டவரே. அந்த கவலைகளை எல்லாம் நீக்கியறலும் ஆண்டவரே. தேவரி நீரே எல்லோருடைய உள்ளங்களை அறிந்திருந்தது. மனிதன முகத்தை பார்க்கிறான். நீர் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் மாந்திருக்கிற இயேசப்பா. ஒவ்வொருடைய உள்ளங்களை குறைவுகளை நீ சந்திக்க விடமாக்குறோம் ஐயா. இப்போதைய நிலையிலே பரவி வருகிற அந்த கொடிய நோயான கேன்சர் நோயிலே இருந்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுத்துள்ளோம் ஐயா. இந்த நோயினாலே அவதியுறவர்கள் எத்தனை பேர் ஐயா. ஆண்டவரே திடீரென்று மரணம் என்னென்று கேட்டால் இந்த நோயைத்தான் சொல்லுகிறார்கள். இயேசுவே இந்த நோயிலே வாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய தலைமுகத்தினாலே தொட்டு நீர் குணமளியும். அவர்கள் எடுக்கிற அந்த மருந்தின் மூலம் அவர்கள் படுகிற வேதனையில் இருந்து அவர்களை நீதாமே தாங்கக்கூடிய பலத்தையும் திடத்தையும் கொடுக்க விடுமாக உம்முடைய அன்பின் கிருபையும் இரக்கமும் தானே என்றும் எப்போதும் ஒவ்வொருவரோடும் கூட இது பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பென்ற செருமா இயேசுவின் திருப்பாதத்திலே எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். கண்மணி போல காப்பவனே, கல்வாரி நாயகனே. கண்மணி போல காப்பவனே, கல்வாரி நாயகனே. நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா. கண்மணி போல காப்பவனே, கல்வாரி நாயகனே. உந்தன் சமூகத்தில் ஆனந்தம் தேடும் மாந்தர்க்கு பேரின்பம். உந்தன் சமூகத்தில் ஆனந்தம் தேடும் மாந்தர்க்கு பேரின்பம். உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரமே. நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா, நன்றி இயேசுராஜா. ஆமென். ஆமென். அப்பா பிதாவே, இந்த நேரத்தை எங்களுக்கு ஜெபிக்க தந்ததுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீரே நல்லவர், வல்லவர், உம்மால் ஆகாது எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்மோட்ட விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. திடீரென்று ஏற்பட்ட இழப்பினால் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்காக மன்றாடவும் ஆண்டவரே. அவர்கள் திடீரென்று ஏற்பட்ட இழப்பினால் உள்ள குடும்பத்திற்கு மன ஆறுதலும் இறை சமாதானம் கிடைக்கவும் மட்டுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உலகில் உபத்திரவம் உண்டு, திடம் கொள்ள என்று சொன்ன தேவன் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே. நாங்கள் அவர்களுக்கு மன ஆறுதல் கொடுக்கணும் என்று மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உலகம் தராத சமாதானத்தை தருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர். எந்த துன்பத்தையும் நீர் உம்மிடம் நோக்கி கூப்பிடும் போது அதை நீர் ஆறுதல் படுத்துகிற தேவன் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நீரே ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. அந்த இழப்பில் உள்ள குடும்பத்துக்கு நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்கணும் என்று மன்றாடுகிறோம். காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின தேவன் அவருடைய மனதிலும் அமைதி சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். அவருடைய ஆத்ம இறை சமாதானத்தின் இளைப்பாற வேண்டும் என்றும் ஆண்டவரை இந்த விண்ணப்பத்தை மது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரை. அந்த குடும்பத்தை நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும்.
அந்த குடும்பத்தை நீரே தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. அந்த குடும்பத்துக்கு தேவையானவர்களை நீரே ஆறுதலாக இருந்து அவளை வழிநடத்த எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். 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 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவரே, அந்த விசுவாசத்தோடு எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் உம்முடைய பாதங்களில் வைக்கின்றோம். குடிப்பழக்கம், வீண் சந்தேகம், பொறுப்பற்ற தன்மைகள் உள்ள குடும்ப தலைவர்கள் தலைவியருக்காகவும் இவர்களின் பிள்ளைகளுக்காகவும் அனைத்து குடும்பங்களின் ஒற்றுமை சமாதானத்திற்காகவும் மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, குடிப்பழக்கம், வீண் சந்தேகம், பொறுப்பற்ற தன்மைகளில் உள்ள குடும்ப தலைவர்கள் தலைவியரை உம்முடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, இவர்கள் தீமையின் அடிமைத்தனத்திலிருந்து திருந்தி சீர்கேடான வாழ்விற்கு தப்பி மனம் மாறி உம்முடம் சரணடைந்து நல்ல கணவனாக மனைவியாக வாழவும், அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியான ஞானம் நிறைந்த பெற்றோராக வாழவும் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, பெற்றோரின் சீர்கட்ட வாழ்வால் பாதை மாறி போகாதபடிக்கு அந்த பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து அவர்களை நீர் வழி நடத்தும் அப்பா. எந்த விதத்திலும் அவர்கள் பாவத்தின் சாத்தானின் பின்னால் செல்லாமல் நீரே தாயாக தகப்பனாக இருந்து அந்த பிள்ளைகளின் வாழ்வை நீர் பொறுப்படுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். அதுபோல ஆண்டவரே, இன்னும் எல்லா குடும்பங்களிலும் நீர் விரும்பிய ஒற்றுமையும் சமாதானமும் நிறைந்து விளங்க எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து தூய ஆவியின் வல்லமையால் நிறைந்த ஞானத்தோடு ஒவ்வொரு பெற்றோரும் செயற்பட நீர் அவர்களை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்துக் கொள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் வேண்டுகின்றோம். இன்னுமாய் புது வாழ்வு குழுவின் வளர்ச்சி, ஆராதனைகள், பணிகளுக்காகவும் பணியாளர்கள் மற்றும் பங்கு பெற்றும் அனைவருக்காகவும் இவர்களின் குடும்பங்களுக்காகவும் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எமது புது வாழ்வு குழுவின் வளர்ச்சிக்காக எங்கள் சகோதரன் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. நீரே அவரோடு கூட இருந்து இன்னும் நிறைந்த ஞானத்தை கொடுத்து அவருக்கு தேவையான வழிநடத்துதல் எல்லாவற்றையும் கொடுத்து தூயாவின் வல்லமையோடு எங்கள் புது வாழ்வு குழு இன்னும் வளர்ந்து முன்னேறவும் உம்முடைய நாம மகிமைக்காக ஒவ்வொருவரும் பாடுபடவும் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பயன்படுத்தும். இங்கு நடக்கின்ற பணிகள், பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் 100 மடங்கு விளைச்சலை கொடுக்க கூடிய விதமாக உம்முடைய நற்செய்தியை பரப்ப ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள தாளந்துகளை பயன்படுத்தி உம்முடைய நாமம் மகிமடைய உம்முடைய நற்செய்தியை பரப்ப நீர் ஒவ்வொருவரையும் எடுத்து பாவிக்க வேண்டுமாய் வேண்டுகின்றோம். அதுபோல ஆண்டவரே, அங்கு வருகின்ற விசுவாசிகள் அவர்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் வருகிறோம். நீரே ஒவ்வொருவரையும் பொறுப்படும். அவர்களுடைய தேவைகள், குடும்பங்கள், பிள்ளைகள், வாழ்வு எல்லாவற்றையும் சந்தியும். எல்லாவற்றையும் நீரே உம்முடைய சித்தத்தின்படி நடத்த ஒவ்வொருவருக்கு நிறைந்த ஞானத்தை கொடுமப்பா. எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் கேட்பதற்காக நன்றி கூறுகின்றோம். எல்லாவற்றையும் மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். Dear Heavenly Father, we thank you, God, for this beautiful day you brought upon us, Lord Jesus. We thank you, Lord, for your gifts, for your love, for your anointing, healing, Lord Jesus. Holy Spirit, I welcome you to this presence. I welcome you into our hearts, into our minds, and into our souls. Father God, I dedicate this prayer for all the young generation, Father God, for all the youth, for their minds are so blurred and they do not know the love of God. Lord Jesus, yesterday in your verse, you said that if we do not know God, then we do not know love. Lord Jesus, you are love. God is love. And I ask that you help us to understand this, Lord Jesus. A lot of the youth feel the need that they are not loved by one another. But Lord Jesus, the biggest gift of all is you loving us and you dying on the cross for your sins for us, Father God. Lord Jesus, I pray for the youth for these things, for contentment in their heart.
I pray that you give the contentment in whatever situation that the youth may find themselves. I pray that they submit to Christ and to those in authority over them, Lord Jesus. I pray for spiritual growth. I pray that you help them grow their knowledge of grace in the Jesus Christ. I pray for discernment. I pray that you, Jesus, give the young people the ability to discern between truth and falsehood. Lord God, sometimes we do not know from right from wrong. We do not know when to make, we don't know how to make a decision. Lord Jesus, I pray for this discernment. I pray for the purpose that you have brought us here. I pray that you help us to find a purpose in life and a desire to reflect your goodness. I pray for our relationships. I pray that you believe that we have healthy relationships with others, even those that believe and non-believers. Let us be the light that Christ instilled in us to all these people. I pray for job situations that people are going through. I pray that you provide them with the answer they are searching for. And I pray for the heart of loss, Lord Jesus. Oftentimes for the youth, they get frightened when they lose someone, whether it's through loss or whether it's through heartbreak. I pray that you heal their heart. Although they might seek healing through the worldly behaviors, we ask that you heal them through your one desire. And Lord Jesus, in Matthew 6:34, he says, "Therefore, do not worry about tomorrow, for tomorrow will worry about itself." The youth often worry and they are frightful for what is to come next. But Lord Jesus, I pray that you give them the rest that they need in their minds to know that you, Lord, will provide them with the answer they need. And as long as they seek towards you, you will be their provider. And I pray at this time also for Periama's soul. Lord God, it's very difficult. Although time is going, we miss her dearly. I pray for all her loved ones here that you console their hearts in whatever struggles they are going through. I pray for everyone who is dealing with loss. May you answer their prayers. And I ask you in the mighty name of Jesus. Amen. 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 So thank you again, Naomi, for your participating and your powerful prayer. Okay, God bless you. Thank you. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கரம் விரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். ஆமென். கடந்த நாட்களிலே நாங்கள் கேட்ட விண்ணப்பத்திலே திடீரென வாகனம் பழுதாக போன நிலையிலே அவர்களுக்கு அது அத்தியாவசியமான ஒரு தேவையா இருந்தது. ஆண்டவர் அந்த வாகனத்துக்கு பதிலாக ஒரு வாகனத்தை கொடுத்து 2 வாரத்துக்குள்ளேயே ஒரு புதிய வாகனம் கிடைக்கும்படியாக எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்திருக்கிறார். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் எங்கள் குடும்பத்திலே எங்களுக்கு இன்னும் ஒரு பேர பிள்ளை பேத்தி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கடைசி நேரத்திலே, ஆனாலும் ஆண்டவர் அற்புதமாக அந்த இடத்திலே செயற்பட்டு குழந்தையும் தாயும் நல்ல சுகமாக இருக்கும்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் இந்த வேளையிலே நாங்கள் சின்ன செபம் என்று நினைத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆனால் சில பேருடைய வாழ்க்கையிலே அந்த செபம் எவ்வளவு தூரத்துக்கு அந்த செபம் செயற்படுகிறது என்பதை நாங்கள் அவர்கள் வாயிலாக கேட்கும் பொழுது உண்மையிலேயே இதிலே பங்கு பற்றி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காகவும்
முழு மனதோடு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இத்தனை விதமாக மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நான் மீண்டுமாக நன்றி சொல்லுகிறேன். இதை முழு மனதோடு செயற்படுத்துகின்ற சகோதரன் தவராஜாவுக்கும் நாங்கள் இந்த பணியில இருந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் அவரையும் அவரது குடும்பத்தையும் இதில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து பயன்படுத்த வேண்டுமாய் மன்றாடுகிறேன். ஆமென். தேங்க்யூ. நன்றி செல்வியக்கா. இணைந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. இதிலே தொடர்ந்து அவர்கள் சொன்னது போல செபித்துக் கொண்டிருக்கிற எல்லோருக்கும் நன்றி. எங்களுடைய சுபங்கள் எத்தனையோ பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதுபோல இந்த சுபங்களை எல்லாம் சரியான முறையிலே ஒழுங்குபடுத்தி டைப் பண்ணி ஆயத்தப்படுத்தி மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து இந்த பணியை உற்சாகமாக செய்து கொண்டிருக்கிற செல்வியக்கா அவர்களுக்கும் நன்றியை கூறுகிறோம். நம்ம இப்பொழுது எங்களுடைய தேவைகளுக்காக செபிக்கலாம். ஆண்டவருடைய கரங்களில் இப்பொழுது உங்களுடைய தேவைகளை கொண்டு வாருங்கள். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய பொருளாதார நிலை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இன்னும் குடும்பத்தில் இருக்கின்ற குடும்பத்தில் நிறைவேற வேண்டிய விடயங்கள், இன்னும் நீங்கள் எடுக்கப் போகின்ற புதிய முயற்சிகள் அல்லது செல்ல போகின்ற பயணங்கள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது ஆண்டவருடைய கரங்களில் இப்பொழுது அர்ப்பணியுங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மண்ணகத்திலே இருவர் ஒருமனப்பட்டு கேட்கின்ற மன்றாட்டுக்கு தந்தை பதில் தருவார் என்று நீர் வாக்களித்திருக்கின்றீர். ஆகவே இந்த நேரத்திலே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்காகவும் உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து மன்றாடுகின்றோம். மற்றவருடைய தேவைகளுக்காக மன்றாடிய இவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்பொழுதே பெரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தருளும். அன்றைக்கு ஜோபு தன்னுடைய நண்பர்களுக்காக பலி செலுத்திய பின்பு நீர் ஜோபுவின் வாழ்க்கையை முன்னிலைமையை விட பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீர் ஆசீர்வதித்திரண்டு நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல இந்த நேரத்திலே மற்றவர்களுடைய பாரங்களுக்காக, சுகத்துக்காக, நல்வாழ்வுக்காக ஜெபித்த இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நேரத்திலே நீர்தாமே அற்புதமாய் செயலாற்றி உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய உறவுகளிலே, உங்களுடைய உடல்நிலையிலே, உங்களுடைய பொருளாதார நிலையிலே நீர்தாமே இப்பொழுது ஆசீர்வாதத்தை தரும்படி நான் மன்றாடுகின்றேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, நான் உங்களை ஆசீர்வதிக்கும் கடவுள் என்று சொல்லியிருக்கின்றீர். ஆகவே உம்முடைய ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். எர்மோன் மனையில இறங்கி வருகிற பனியைப் போல நான் உங்கள் மேல் இறங்கி வருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் பனி போல் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். பனியானது நிலத்தை செழிப்பாக்குவது போல இந்த நேரத்திலே உம்முடைய ஆசீர்வாதம் இவர்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவதாக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியை நீக்குவதாக, இல்லாமை அகற்றுவதாக, பூட்டப்பட்ட கதவுகளை திறந்து விடுவதாக, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாத மழை, ஆசீர்வாத பனி இறங்கி வந்து மகிழ்ச்சியை, சமாதானத்தை, செழிப்பை, உயர்வை தரும்படி நான் மன்றாடுகின்றேன். அன்பின் ஆண்டவரே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று நீர் சொல்லியிருக்கின்றீர். இந்த நேரத்தில் யார் யார் தங்களுடைய குடும்ப நல்வாழ்வுக்காக அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலே அடைய வேண்டியதை அடைவதற்காக அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விடயத்துக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றார்களோ, இதோ இவர்கள் கேட்பதை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இவர்கள் தேடுவதை இவர்கள் இப்பொழுதே கண்டுகொள்ளும்படி ஆண்டவர் அற்புதமாய் செயலாற்றுவீராக. இதோ இந்த நேரத்தில் இவருடைய உடல் சுகத்துக்காக நான் மன்றாடுகிறேன். ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வரட்டும். என் தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய தழும்புகள் உள்ள கரம் இந்த நேரத்தில் இவர்களை தொட்டு குணமாக்கட்டும். உடலிலே ஆண்டவரை, எலும்பிலே, தசையிலே, உடலுக்குள்ளே என்ன நோய்கள் இருந்தாலும் அதிலே உம்முடைய குணமாக்கும் வல்லமை இறங்கி வருவதாக. வைத்தியரால் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் கூட இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது சுகமடையும்படி நான் மன்றாடுகின்றேன். உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும், உன் வேதனை நாட்கள் மறைந்து போகும் என்று சொன்ன கடவுளே, யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே மனபாரத்தோடு இதிலே இருக்கின்றார்களோ, ஆண்டவரே தாங்க முடியாத வேதனையோடு இருக்கின்றார்களோ, அதிலிருந்து இப்பொழுதே அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். அந்த சூழ்நிலைகள் இப்பொழுதே மாற்றி அமைக்கப்படும்படி நான் மன்றாடுகின்றேன். துக்கத்துக்கு பதிலாக இவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாவதாக. இதோ இந்த நேரத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய இல்லங்களுக்குள் இறங்கி வரட்டும். உங்களுடைய இல்லத்துக்குள்ளே ஆண்டவரை இவர்களோடு வாழ்கின்றவருடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்யட்டும். இவர்களோடு இருக்கின்ற குடும்ப அங்கத்துக்குள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வல்லமை ஆசீர்வதிக்கட்டும். எங்களுடைய விசேஷமாக இந்த நேரத்தில் யாருக்கு எங்களுடைய விசேஷ ஜெப தேவையாக இருக்கிறதோ அதை நீர்தாமே இப்பொழுது சந்தித்து ஆசீர்வதியும். எங்கள் மன்றாட்டை நீர் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை, விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல தந்தையே,
ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.